நாளைய தினம் மார்கழி மாத அமாவாசை திதியுடன் சேர்ந்து மூலா நட்சத்திரமும் இணைந்து வரும் நன்னாள் அனுமன் ஜெயந்தியாக நம்ம கொண்டாடுறோம். இந்த அமாவாசை திதியுடன் இணைந்து வரும் மூல நட்சத்திரத்தில் தான் அனுமன் பிறந்தார் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அனுமன் ஜெயந்தியை 2 வகையாக கொண்டாடுவாங்க. 2 அனுமன் ஜெயந்தி வரும் ஒரு வருஷத்தில் எப்போவுமே. அதை பற்றி இன்னொரு பதிவாக நான் கொடுக்குறேன். இப்போ நாளைய தினம் அனுமன் ஜெயந்தி மூல நட்சத்திரம் சேராமல் அனுமன் ஜெயந்தி வருவது அமாவாசை திதியை கணக்கில் கொண்டு தான் நாளைய தினம் கொண்டாடுறாங்க. எப்போவுமே ரெண்டுமே சேர்ந்து தான் வரும். ஒரு சில வருடங்களில் இந்த மாதிரி வர்றது தவிர்க்க முடியாததாக இருக்கும். மூல நட்சத்திரம் ஆரம்பிக்கிற நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிசம்பர் 20ஆம் தேதி அன்னைக்கு 20ஆம் தேதி அன்னைக்கு சனிக்கிழமை மூல நட்சத்திரம் ஆரம்பிக்கிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 12:05 மணிக்கு ஆரம்பித்து 21ஆம் தேதி அன்னைக்கு 2:16 மணி வரை மூல நட்சத்திரம். அமாவாசை திதி 19ஆம் தேதி ஆரம்பித்து, அதாவது 5:57 மணிக்கு 19ஆம் தேதி அன்னைக்கு ஆரம்பித்து விடிகாலை 20ஆம் தேதி 7:54 மணி வரை காலையில் இந்த அமாவாசை திதி இருக்குது. அதனால் 19ஆம் தேதி அமாவாசை திதியை கணக்கில் கொண்டு அந்த அன்னைக்கு மூல நட்சத்திரம் வரலை அப்படின்னாலும் அனுமன் ஜெயந்தி அந்த அமாவாசை திதியோடு தான் நம்ம கொண்டாடணும். அப்படிங்கிறதால 19ஆம் தேதி நாளைய தினம் கொண்டாடப்படுகின்றது. நாளைய தினம் அனுமன் ஜெயந்தி வழிபாடு நம்ம வீட்லையும் கோவில்லையும் செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் அமாவாசை அப்படிங்கிறதால காலையில் 9 மணியிலிருந்து 10:20 மணிக்குள்ளாக நம்ம அனுமன் ஜெயந்தி வழிபாடு கோவில்லையும் மேற்கொள்ளலாம், வீட்டிலும் செஞ்சு முடிச்சிடலாம். சிம்பிளாக வீட்டில் செய்கிறவங்க ஒரே ஒரு வெண்ணெய் வாங்கிட்டு நீங்கள் வச்சும் நீங்கள் பானகம் வச்சும் நைவேத்தியம் பண்ணி முடிச்சுக்கலாம் விரதத்தை. எங்களால் காலையில் அனுமன் ஜெயந்தி அது பூஜை பண்ண முடியாது. மாலை நேரத்தில் எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னா, அன்றைய தினம் முழுவதும் அமாவாசை திதி இருக்கிறதால மாலையில் 6 மணிக்கு மேலே நீங்கள் அனுமன் ஜெயந்தி வழிபாடு பண்ணலாம். அமாவாசை திதியில் கோவிலுக்கு போகிறவங்களும் மாலை நேரத்திலும் போய் பூஜை பண்ணிடலாம். வடமாலை சாத்துறவங்க, நீங்கள் கோவிலுக்கு போகிறவங்களா இருந்தால் வடமாலை சாத்திடுங்க. வீட்டில் பூஜை பண்ணுறவங்களா இருந்தால் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் அந்த அன்னைக்கு பழங்கள் நிறைய வச்சு பூஜை பண்ணுங்கள். ஆஞ்சநேயருக்கு பழங்கள் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வெண்ணெய் வச்சுருங்க. வடை மாலை நீங்கள் வடையாக தட்டி, உளுத்தம்பருப்பு கருப்பு உளுந்து வடை தட்டி நீங்கள் தட்டில் வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் காமிச்சு ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்கள். வெற்றிலை மாலை நாளைக்கு அனுமனுக்கு 11 அல்லது 21 அல்லது 51 உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி எண்ணிக்கையில், ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வெற்றிலை பாக்கோடு சேர்த்து கட்டி நீங்கள் மாலையாக கட்டி அனுமனுக்கு போட்டுருங்க. நான் இப்போ சொல்ல போகிற இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணுங்கள் துளசியால். சர்வ கல்யாண தாதாராம் சர்வ வாபத்கன வாரகம் அபார கருணாமூர்த்திம் ஆஞ்சநேயம் நமாமியகம். இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லி துளசிகளால் அர்ச்சா உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.